வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி 7/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மதியம் 12:59 வரை பூரட்டாதி, பிறகு உத்திரட்டாதி. இன்றைய திதி காலை 6:55 வரை திரையோதிசி, பிறகு சதுர்த்தசி. இன்றைய யோகம் மதியம் 12:59 வரை சித்த யோகம், பிறகு அமிர்த யோகம். இன்று மாத சிவராத்திரி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். மேஷராசி. மேஷராசிக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதும், தன காரகனான குரு பகவான் ராசியில இருக்கிறதும் சிறப்பு. வீட்டு தேவைகளுக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் இன்னைக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீண் விரயங்கள் இருக்கும். வீட்டுக்கு விருந்தினரோட வருகை இருக்கும். அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்களும் இருக்கும். கையிருப்பு கரைகிறதுனால டென்ஷன் அதிகமாக இருக்குங்க. வீட்டில் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த மிக்சி, கிரைண்டர் போன்ற சாமான்கள் பழுதுபட்டு அதுக்கு செலவு வைக்கக்கூடிய சூழல்கள் சிலருக்கு இருக்கும். சிலருக்கு வண்டி வாகனங்களால் செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் கவனத்தோடையும் சிக்கனத்தோடையும் இருக்கிறது நல்லதுங்க. பெண்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும். சிக்கனத்தையும் கடைப்பிடிச்சாலும் சேமிப்பும் அதிகமாகவே இருக்குங்க. உங்களுடைய தேவைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு இன்னைக்கு வீண் விரயங்கள் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் களவு போகலாம். கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது அவசியங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு நண்பர்களால் நல்ல உதவியும் நன்மையும் இருக்கும். சிலருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடுங்க. பிரயாணங்களால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டு தொடர்பு இருக்கும். பணப்புழக்கமெல்லாம் சரளமாகவே இருக்கும். உடல் நலத்தில் எந்த குறையும் இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. பிடிக்காதவர்களால மன கஷ்டங்கள் வரலாம். உடல்லையும் தெம்பு இல்லாம மந்த நிலையா இருக்கும். மருத்துவ செலவு சிலருக்கு இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றி மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்கும். வேலையில இருந்த டென்ஷன் குறையுங்க. காப்பி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை காப்பி நிறம். அதிர்ஷ்ட எண் 1, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 11வது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும், ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதும் சிறப்பு. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு லாபம் அதிகமா இருக்குங்க. நல்ல வருமானம் இருக்கும். தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். குடும்ப வருமானமும் நல்லா இருக்குங்க. குடும்பத்தாருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. அடுத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. கருணையும் தான தர்ம சிந்தனையும் அதிகமா இருக்கும். எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். ஆடம்பரமான வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. நினைச்ச நேரத்துல நினைச்ச விஷயங்களை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில உயர்ந்த நிலையை அடைவீங்க. சிலர் பொது சேவையில ஈடுபாடு அதிகமா இருக்கும். சிலருக்கு பொது மக்களால நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். போட்டிகள்ல சிறப்பான வெற்றிகளை பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வம்பு வழக்குகள் இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கக்கூடியதா இருக்கு. பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா முடியும். வேலை இடத்துல நல்ல பேர் வாங்குவீங்க. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சூரிய நமஸ்காரம் செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்தாலும்
சில விஷயங்கள் அதுல இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பா உங்களுக்கு நல்லது நடக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். பெற்றோரோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகமான ஆறுதலை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். சகோதர ஒற்றுமையும் நல்லா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் காப்பி நிறம். அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானமான 10வது இடத்துல இருக்கிறதும் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு. எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு அதுல நல்ல வருமானத்தை பார்த்துருவீங்க. வியாபாரம் சிறப்பா நடக்கும். பெரிய அளவுல லாபம் கிடைக்குங்க. அதிகமான வியாபாரம் நடக்கிறதுனால ஓய்வில்லாத வேலை அதிகமாக இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கிறதுனால உடல்நிலையில கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரோக்கியத்திலையும் கவனமா இருங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதும் நல்லதுங்க. விரும்பிய உணவை உண்டு மகிழக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. குடும்பத்தாரோட ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு தொழில் முறையில செல்வம் சேரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. லாபமான தொழில் அமையும். உடன்பிறப்பால யோகம் பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. மாணவர்களுக்கு பார்ட் டைம் வேலை செய்கிறவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. உதிரி வருமானங்கள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். அரசாங்க சலுகைகள், அரசாங்க அதிகாரிகளோட உதவிகள் இன்னைக்கு இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நாள்பட்ட வியாதிகள் மாற்று மருத்துவத்தால குணமாகக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பா செயல்படுவீங்க. செல்வ நிலையிலையும் நல்ல உயர்வு இருக்குங்க. சுற்றி இருக்கிறவங்களால சந்தோஷம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வீட்டில் ஒரு நல்ல கலகலப்பான சூழல் இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். எதுலையுமே கவனமாக இருக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாம தடைகள் ஏற்படலாம். பிரயாணங்களை கூட தவிர்க்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகளையும் ஒதுங்கியே இருங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பணவரவுல இருந்த தடைகள் எல்லாம் விலகி இன்னைக்கு நல்ல பணவரவு இருக்குங்க. திடீர் பணவரவு, பொருள் வரவெல்லாம் இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். இழந்த பொருட்களை கூட மீட்கிற அமைப்பு சிலருக்கு இருக்கு. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 5. கடகராசி. கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல இருக்கிறதும் கர்மஸ்தானமான 10வது இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு. உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வேலைக்காக அல்லாடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு வேலை கிடைச்சு அதுல வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களுடைய பாக்கியங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது. ராசி அதிபதி அமாவாசை யோகத்துல இருக்கிறதுனால உடல்நிலையில கொஞ்சம் அக்கறையோட இருக்கணுங்க. வெளியிடங்களுக்கு போகும்போதும் பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். குடும்பத்தாரோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. பெண்களுக்கு முன்னோர்களோட சொத்துக்களால நன்மையை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. தந்தையாரோட உதவியும் அன்பும் அதிகமாகவே இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வியால நன்மை அடைவீங்க. பெரிய மனிதர்களோட உதவிகள் இன்னைக்கு இருக்கும். அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழல்கள் இருக்கும். பணப்புழக்கம் நிறையவே இருக்கும். சிலர் கைமாத்தா வாங்கிய பணங்களெல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களை தேடி வந்து உதவிகள் சிலர் செய்யக்கூடும். இளம் பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சிறப்பு பூஜைகள், பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்க வேண்டுதல்கள் நிறைவேறும். தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க. புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க. சிலருக்கு மனசுக்கேத்த வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பு இருக்கு. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நண்பர்களோட அல்லது தெரிந்தவர்களோட உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். காரிய தடைகள் எல்லாம் நீங்கி காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. தன வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். வியாபார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் துடுக்கா பேசி வம்பு வழக்குகளில் ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி அன்றாட வேலைகளை இன்னைக்கு சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அடுத்தவங்க மீது கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உங்க வேலையில கவனத்தோட இருக்கிறது நல்லது. பொருட்களை வாங்குறது, விற்கிறது போன்ற வியாபாரங்கள் இன்னைக்கு சிறப்பா நடக்குங்க. பண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குடும்பத்தாரு கூட எந்த ஒரு வாக்குவாதங்கள்லையும் ஈடுபடாம விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசா இருக்காதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறையோட இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு தேவையில்லாத கருத்துக்களை சொல்றத தவிர்க்கணும். உங்களோட செயல்களில் கவனத்தை செலுத்திட்டு அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருந்துட்டீங்கன்னாவே மனசு அமைதியா இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு மன கஷ்டங்கள் இல்லாம இருக்கணும்னா தேவையில்லாத சண்டைகள்ல ஈடுபடாம இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனையவும் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லிடுங்க. உங்களை தேடி பிரச்சனைகள் வரலாம், கவனமா இருங்க. மக நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொருள்கள் களவு போற அமைப்பு இருக்கும். கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும். பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தாலும் அதை செய்யறதுக்கு மனசு இருக்காதுங்க. சோம்பேறித்தனமா இருக்கும். உடல் சுறுசுறுப்பு இல்லாத நிலையா இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபட மனசே இருக்காது. சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். நல்ல விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. உங்களோட பொறுமைக்கு இன்னைக்கு பரிசு கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க. பொறாமைக்காரர்கள் எல்லாம் விலகி செல்வாங்க. பண பிரச்சனைகள் தீருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 7வது இடமான களத்திரஸ்தானத்துல இருந்து ராசியை பார்க்கிறதும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு. வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்கும். வாழ்க்கை துணையால யோகமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க. காதல் விவகாரங்கள்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும். ஜவுளித்துறையில் இருக்கிறவங்க வியாபாரம் சிறப்பா நடக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. சிலருக்கு வீட்டுல மங்கள காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருக்குங்க. மங்கள பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்களும் இருக்கும். பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். கருத்து வேறுபாடு இல்லாம ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க. மனசு பெருமை அடையும்படியான நிகழ்வுகள் இருக்கும். மாணவர்களுக்கு மனசை ஒரு நிலைப்படுத்துறது நல்லதுங்க. வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் வரலாம். சிலர் தேவையில்லாத காதல் விவகாரங்கள்ல மாட்டிக்கலாம், கவனமா இருங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா இருக்குங்க. நண்பர்கள் நல்லா உதவியா இருப்பாங்க. சுய கௌரவம் அதிகமாகும். பொது சேவையில் இருக்கிறவங்க புகழ் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வீணான குழப்பங்களுக்கு இன்னைக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க. மனசுல தேவையில்லாத தர்ம சங்கடமான சூழல்கள் இருக்கும். தேவையில்லாத மனஸ்தாபங்கள் கூட வரலாம். வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். மறதியும் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. பொருளை வச்ச இடம் தெரியாம தேடக்கூடிய சூழல்கள் இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். முக்கியமான பிரயாணங்களை இன்னைக்கு செய்யலாங்க. ஆனாலும் கவனத்தோட இருக்கிறது நல்லது. வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல சில பின்னடைவுகள் இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 3. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. சொந்த தொழில் வச்சிருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு அதிகமான வருமானத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. தொழில்ல புதுமையை புகுத்தணும்னு நினைப்பீங்க. தொழில்ல அதிகமான கவனத்தோட செயல்படுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் சிலருக்கு கிடைக்குங்க. சொந்த தொழில் செய்கிறவங்க அல்லது கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும்
தொழிலாளிகளோட ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும். கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு தாய் வழி உறவினர்கிட்ட சிலருக்கு மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், அல்லது அவங்க செய்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம். பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு பெற்றவர்கள்கிட்ட எந்த ஒரு வாக்குவாதத்திலையும் ஈடுபடாம தர்க்கம் பண்ணாம அவங்க சொல்றதை கேட்டு நடக்கிறது நல்லதுங்க. அவங்களோட ஆலோசனைப்படி நடந்தீங்கன்னா பிரச்சனை எதுவும் உங்களுக்கு பெருசா வராது. சித்திரை நட்சத்திரக்காரங்க ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தேக ஆரோக்கியம்லாம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. வீட்லையும் வெளியிலையும் சந்தோஷமான மனநிலையில இருப்பீங்க. வேலை இடத்துல அதிகமான மன அழுத்தம் இருக்காது. பண வரவு அதிகமாகவே இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. சிலர் வண்டி வாகனங்கள்ல சாகசத்துல ஈடுபடலாம். வீலிங் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாம இருக்கிறது நல்லது. வீண் சண்டை சச்சரவுகள்ல இருந்தும் ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க. கனவுகள் எல்லாம் பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆசைப்பட்ட பொருட்களெல்லாம் வாங்குவீங்க. வீட்லையும் தேவைப்பட்டதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருப்பீங்க. பெரிய அதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 3, 9. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது இடத்துல இருந்து 2வது இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறது சிறப்பு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. தந்தையாரால ஏற்பட்ட மன சங்கடங்கள்லாம் விலகி தந்தையார் கூட ஒரு சமாதானமாக போகக்கூடிய அமைப்பு இருக்கு. பெற்றோர்களால பெருமைப்படும்படியான விஷயங்கள் நடக்கும். தந்தை வழி உறவினர்களால இன்னைக்கு நன்மைகளும் அவங்களோட வருகையும் இருக்குங்க. அவங்கள உபசரித்து மகிழக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றமும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. வீட்டில் ஒரு அமைதியான சூழல் இருக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய சமயோசித புத்தியால அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி இன்னைக்கு உங்களை பத்தி பெருமையா பேசப்படுங்க. குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு. ஆசிரியர்களோட பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறுவீங்க. விசாக நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி தாராள பண வரவு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கோயில்கள்ல நடக்கிற திருப்பணிகள்ல எல்லாம் கலந்துக்கிட்டு இன்னைக்கு சிறப்பித்து கொடுக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க. உங்களோட கௌரவம் அந்தஸ்து எல்லாம் உயரும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்னைக்கு இருக்கும். விவசாய பொருட்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பொருளாதார வளர்ச்சி அமோகமா இருக்குங்க. கார்மெண்ட்ஸ், துணி கடையெல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு தொழில்ல இருக்கிற பின்னடைவுகள்லாம் விலகி இன்னைக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண் 5, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சுகஸ்தானமான 4வது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு. அசையும் அசையா சொத்துக்களால பெரிய அளவில் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் கிடைக்கும். பெரிய மனிதர்களால காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. செல்வந்தர்களால உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் சிலருக்கு இருக்கு. ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை எல்லாம் இன்னைக்கு அதிகமான வியாபாரம் நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க. பெண்களுக்கு சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் எல்லாம் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கு. தாயாரோட உதவியும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க. உறவு நிலை சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியரோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது.
மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கை அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உங்களோட பேச்சில் ஒரு நிதானம் இருக்குங்க. பேச்சில் நல்ல ஒரு கனிவான அன்பு வெளிப்படும். பேச்சு திறமையால் அடுத்தவங்க கிட்ட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. செல்வ நிலையில் நல்ல உயர்வடைவீங்க. இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குதுங்க. மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க சக்தி கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு பெரிய மனிதர்களை சந்திச்சு பெரிய நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட உதவிகள் கிடைக்க பெறுவாங்க. நண்பர்களோட உண்மையான அன்பு இன்னைக்கு தெரியுங்க. ரொம்ப கர்வமா உணர்வீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். உங்களுடைய மன பக்குவமும் வெளிப்பாடும் சிறப்பாக இருக்குங்க. மனசில் எதுவுமே வச்சுக்காம வெளிப்படையாக பேசுறது அடுத்தவங்களுக்கு உங்களை நீங்கள் யாருங்கிறத புரிய வைக்கும். உங்களோட அருமையை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 6. மகர ராசி. மகர ராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதியான சந்திரன் 3வது இடமான தைரிய ஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு. வாழ்க்கை துணையால பெரிய ஆறுதலும் தைரியமும் உங்களுக்கு இருக்குங்க. வாழ்க்கை துணையோட முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் விலகி சமாதானம் ஏற்படக்கூடிய நாளா இருக்குதுங்க. எதையும் தைரியமா முன்னெடுத்து செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. செல்வந்தர்களோட சகாயம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. வேலைக்கு அல்லது திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அக்கம் பக்கத்தினரும் உங்ககிட்ட நல்லா அனுசரணையா நடந்துக்கிருவாங்க. விரும்பிய உணவை விரும்பிய நேரத்துல உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்குங்க. பெண்களுக்கு சுறுசுறுப்பா செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. உங்களோட கருத்துக்கள் அறிவு சார்ந்ததாகவும் அனுபவம் சார்ந்ததாகவும் இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். புதிய முயற்சிகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிருவீங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை அதிகமா இருக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தா இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களோட செயல்கள் சிறப்பா இருக்கும். அடுத்தவங்களோட பாராட்டை பெறக்கூடியதா இருக்குங்க. ஒருத்தருக்கு தேவையான நேரத்துல உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் உங்ககிட்ட இருக்கும். உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும். சிகப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் குழப்பமான மனநிலையிலேயே இருப்பீங்க. யாரு சொல்றதையும் கேட்க மாட்டீங்க அல்லது யாருக்கிட்டையும் அனுசரிச்சு போக மாட்டீங்க. உங்களுடைய முடிவுல தீர்மானமா இருப்பீங்க. அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மன நலமும் உடல் நலமும் நல்லா இருக்குங்க. நீண்ட நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கு. வேண்டுதல்கள்லாம் நிறைவேறும். தான தர்மங்கள்ல ஈடுபடக்கூடிய தர்ம சிந்தனை இன்னைக்கு அதிகமா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 8, 9. கும்பராசி. கும்பராசிக்கு தனஸ்தானத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதும் தன காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறதும் சிறப்பு. கொடுத்த வாக்க காப்பாற்றி திருப்தி அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எடுத்த செயல்கள் வெற்றியை கொடுக்கும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கி எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பத்தாரோட ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. குடும்ப அமைதியாகவும் நல்ல குதூகலமாகவும் இருக்குங்க. கணவன் மனைவி உறவு நிலையும் நல்லா சிறப்பா இருக்கும். காரிய தடைகள் எல்லாம் நீங்கி காரியங்களை சிறப்பா செஞ்சு நல்லபடியா மனநிறைவு அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பெண்களுக்கு இன்னைக்கு வேலை இடத்துல சிலருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும். இருந்தாலும் செய்யற விஷயங்கள்ல சிறப்பா செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. பழைய கடன்கள் தொல்லை எதுவும் கொடுக்காது. மாணவர்களுக்கு கவனத்தோட இருந்தீங்கன்னா கல்வியில நல்ல முன்னேற்றம் அடையலாம். வார்த்தைகள்ல வெளிப்படையா இருக்கிறது நல்லதுங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசினீங்கன்னா பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை நல்லா இருக்குங்க. பெரியவர்களால பாராட்டப்படுவீங்க. உடல் நலமும் நல்லா சீரா இருக்கும். பல நாளா தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வருங்க.
மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். வேலைகளில் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. எலக்ட்ரிக் பொருட்களில் வேலை செய்கிற பொழுதெல்லாம் கவனத்தோட இருக்கணும். உடல்நிலையிலையும் சில தொந்தரவுகளும் தொல்லைகளும் இருக்கும். மனசில் ஒரு அலுப்பும் சலிப்பும் இருக்கும். குழந்தைகளோட விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். பொருள் வரவு நல்லா இருக்குங்க. பொது வாழ்க்கையில் புகழ் கூடக்கூடிய அமைப்பு இருக்குது. வசதி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும். பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். வியாபாரமெல்லாம் சிறப்பாக நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பும் இருக்குது. வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 39. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் தனஸ்தானமான 2வது இடத்துல தனகாரகனான குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு. உடல் நலமும் மனநலமும் நல்லா இருக்குங்க. பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. லாட்டரி போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சுவையான உணவை உண்டு மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வாழ்க்கை துணை கிட்ட அன்பு அதிகமா இருக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேருவதற்கான ஆரம்ப நாளா இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க. இன்னைக்கு தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும். பக்தி அதிகமா இருக்கும். சொன்ன சொல்ல தவறாம சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் பரிசா கிடைக்கும். பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க. மனசுல பக்தி அதிகமா இருக்குங்க. தெய்வ வழிபாடு இருக்கும். மாணவர்களுக்கு நண்பர்களால நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரச்சனைகள் எல்லாம் சமாளிச்சு வெளியே வருவீங்க. புதிய தைரியமும் ஆற்றலும் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. விரும்பிய வசதிகள் கிடைக்கும். நல்ல பண வரவு இருக்கும். வராதுன்னு கைவிட்ட பணம் கூட இன்னைக்கு கைக்கு கிடைச்சு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். தான தர்மங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்குங்க. உதவின்னு கேட்டவங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்யக்கூடிய மனம் இருக்கும். இறைவனோட கருணை அதிகமா இருக்கும். குலதெய்வ வழிபாடு குடும்பத்துல உள்ளவங்களோட குறைகளை தீர்க்குங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். கல்வியில ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல இருந்த பாரம் குறையும். சிலர் வீட்டை பழுது பார்க்குற சூழல் இருக்கும். பராமரிப்பு வேலைகள்ல எல்லாம் இன்னைக்கு தொடங்குவீங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.